ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஜஷன் ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வயிறு பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ஆகட்டும், இன்டைஜஷன் ஹெல்த் ஆகட்டும், ஸோ நிறையா அஃபெக்ட் ஆகிறதே வயிறு ப்ராப்ளத்தில் தான். ஸோ இந்த வயிறு ப்ராப்ளத்துக்கு நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம டைஜஷன் ஹெல்த்தை எப்படி கேர் எடுத்துக்கணும், ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லாயிருக்கும். ஏன் எல்லாருமே வயிறை பற்றியே சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம பாடியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி எதுன்னா வயிறு பகுதி தான். ஸோ நிறைய பேர் பாருங்கள், சாப்பிட்டோன்னே டைஜஷன் ஆகிடும். ஸோ நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சாப்பிடவே முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸ் தான். அவங்க பாடியில் கரெக்டான நியூட்ரிஷன் வேலை அப்சர்வேஷன் நடக்கவே இல்லை. ஸோ இதனால் டைரியா ஆகிறது, வயிறு எரிச்சல் பிரச்சனை, கொஞ்சம் சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாமல் ஒரு ஃபீலிங்ஸு, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம பாடியில் இருக்க, அதாவது முக்கியமாக கட் ஹெல்த்தில் இருக்க குட் பாக்டீரியாவோட வேலை தான். ஸோ நம்ம பாடியில் கரெக்டான லெவலில் குட் பாக்டீரியா நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் எல்லாமே நல்ல அப்சர்வேஷன் நடந்து நம்ம ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வயிறு பிரச்சனை, எரிச்சல், இது மாதிரி எதுவுமே வராது. ஸோ நான் அதுக்கு காரணம் நம்ம பாடியில் இருக்க கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு ஹெர்பலைஃப்பில் இருக்க சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கை டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் மார்னிங் எடுக்கும்போது உங்களுக்கு குட் பாக்டீரியா லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த குட் பாக்டீரியா லெவல் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்போது நார்மலாகவே உங்கள் கட் ஹெல்த்துக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரே பொசிஷனில் இருந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ என்ன காரணம்? கரெக்டான முறையில் வாட்டர் இன்டேக் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் பார்த்தோன்னா எமர்ஜென்சியில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அவசரமான சாப்பிட்றது. ஸோ இதனால் இன்டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது. இது எடுத்த உடனே நமக்கு அக்கறாகிறதுல ரொம்ப நாள் இந்த பிரச்சனை இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டாக்கிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் கட் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கணும்னா ஹெர்பலைஃப்பில் இருக்க ஆலோ ட்ரிங்க். ஸோ இந்த ஆலோ ட்ரிங்க் ஜெல் மெத்தடில் இருக்கும். டெய்லி பேஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் பாடியில் இருக்க ஹீட் டெம்பரேச்சரை நார்மல் கொண்டு வரும். முக்கியமாக உங்களோட டைஜஷன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எதுக்கு எடுத்துக்கணும்? நம்மளுடைய பாடிக்கு சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர் ரொம்பவே தேவை. ஸோ அது நம்மளோட கட் ஹெல்த்தை ரொம்பவே நல்லா வச்சுக்கும். முக்கியமாக நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நல்ல நியூட்ரிஷனாக அப்சர்வேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபைபரோட ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் குயிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு ஹெர்பலைஃப்பில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், பாய் வியூவர்ஸ்.